நம்மை மீட்டெடுப்பதற்காக தம்முடைய மிகப்பெயரான குமாரரையே நமக்காக வழியாக கொடுத்து அப்பா பிதாவை அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுளே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொழுதுகொள்ள கூடி வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பு இயேசுவின் ஜனனமும் தீர்க்க தரிசனங்களும். இதுக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் அப்படின்னா, நான் ஆதாரமாக தெரிந்து கொள்வது மட்டும் இல்லை, செய்திகள் எல்லா வசனத்தையும் எனக்கு முன்னாடி இருக்க சகோதரர் எல்லாமே சொல்லிட்டாங்க. மேக்சிமம் எல்லா வசனமும் அவங்களே பேசிட்டாங்க. இருந்தாலும் இதில் என்னால் முடிந்த அளவுக்கு சில கருத்துக்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலம் முதல் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்குமே அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா தான் அவங்க சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டில் 1239 தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் 578 தீர்க்க தரிசனங்களும் என மொத்தமாக 1817 தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் கொடுக்கப்பட்ட அந்த மொத்த வசனங்கள் 8532. வேதத்தில் 8532 வசனங்கள் தீர்க்க தரிசனம் கூறுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்திலையும் அதிகபட்சமான தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. அதிலையும் சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்கள் அவருடைய பிறப்பை குறித்து முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது, கேப்ரியேல் தூதர் மரியாதை பார்க்கும் பொழுது அவரோட சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் இயேசு கிறிஸ்துக்கு பெயரிடணும். இயேசு கிறிஸ்துக்கு வேதத்தில் அநேக பெயர்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதுல இம்மானுவேல் என்று பெயரிட சொல்லி சொல்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, கடவுள் நம்மோடு இருக்கிறார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு இந்த உலகத்திலே நடைபெறுவதற்கு காரணம் கடவுள் நம்மோடு இருக்கிறதுனால் அவர் நம்ம மேல் வைத்த அன்பினால் தான். அதுக்கே எனக்கு முன்னாடி அந்த சகோதரர் நான் அடுத்த வசனத்தை சொல்லிட்டார், அதனால வசனத்தை சொல்லாம நான் கடந்து போவோம். அப்ப நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்று எப்படி நாம் உறுதிப்படுத்துறோம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்காக மரித்து நம்மை மீட்டெடுத்ததுனாலதான் அப்படின்னு சொல்றோம். இது தீர்க்க தரிசனமாக எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறதா நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன் அப்படி என்ன விசேஷம் அதுலன்னு கேட்டா, ஒரே வசனம் படிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? ஏன் பிறந்தாரு? பாவம் செய்வது, பாவத்தை மன்னிக்க, இல்லைங்களா? யாருடைய பாவத்தை மன்னிக்க? நமது பாவத்தை மன்னிக்க. அப்ப எப்படி மன்னிக்க முடியும் நமது பாவத்தை? அவர் தன்னை பலியாக கொடுத்துதான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஈடு பலியாகவே தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், இல்லையா? சரி, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது. நீதிமானுக்காக யாராவது ஒருத்தர் மரிக்கலாம், ரொம்ப ரேர் அது. நல்லவருக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவார். நல்லவருக்காக ஒருவேளை ஒருவர் மரிக்க துணிவார். ஒண்ணு நீதிமானுக்காக மரிப்பாங்க, இல்லைன்னா நல்லவருக்காக மரிப்பாங்க. இந்த ரெண்டு லிஸ்ட்ல நாம எந்த இடத்துல இருக்கோம்? நீதிமான்ல இருக்கோமா? என்னிடத்துல பாவம் உண்டு உங்களிடத்துல யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்ட ஒரே ஆள வேதத்துல யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை தவிர வேற யாருமே அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது, இல்லைங்களா? அப்ப இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே நாம இல்ல. அப்படி இருந்தும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்துல முன்பாகவே உரைக்கப்படுகிறது. என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் அங்கே 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். பாருங்க, பின்பு யார் நம்முடைய காரியமாக போவார் என்று
ஆண்டவர் கேட்கும் பொழுது அங்க பதில் யார் சொல்றான்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை திரும்ப எபிரேய ஆசிரியர் எடுத்து சொல்றாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நாம் வாசிச்சா தெரியும். என்ன சொல்றாருன்னா, இதோ நான் வருகிறேன். ஏன் வரேன்? என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதியிருக்கு. ஆல்ரெடி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வருகிறேன் என்று அங்க சொல்றாரு. அப்ப ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நாம யாருன்னு தெரியும். நீதிமானுக்காக ஒருத்தர் மரிப்பாரு, நல்லவருக்காக மரிப்பது அதேன்னு சொல்லிட்டு நாம் பாவிகளாய் இருக்கையில் கடவுள் என்ன செஞ்சாருன்னா இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து தம்முடைய அன்பை அங்க வெளிப்படுத்தினார்னு சொல்லுவோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு பெற்று தந்திருக்கிறது. அவர் வரல அப்படின்னா நாம எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இல்லைங்களா? சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பு எப்ப நடைபெறும் என்பது வேதத்திலே தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்பாக கேட்ட செய்திகள்ல நிறைய விஷயம் நாம கேட்டுட்டோம். நாம ஒரே ஒரு காரியத்தை குறித்து நாம தியானிக்கலாம். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ற காலம் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக 700 வருஷத்துக்கிட்ட இருக்கு. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கடவுள் தம்முடைய ஆவியினால் நிறைத்து அவருக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினார். ஆனா இதை எப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார்னு நமக்கு தெரியுமா? நிச்சயமா நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அது நமக்கு அறிவிக்கப்படுகிறது. பின்னாட்களில் அந்த நிறைவேறுதலுக்கான வசனங்களும் புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். அப்ப இது எப்ப சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது எப்ப நிறைவேறினது அப்படின்றத நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். அதைதான் அங்க கலாத்தியர்ல பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரரை கடவுள் அனுப்பினார். பாருங்க, எப்ப அனுப்புறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்ப அனுப்புறாரு? முதல் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் நிறைவேறின போது. காலம் எப்ப நிறைவேறிச்சு? எப்ப நிறைவேறியது? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? காலம் எப்ப நிறைவேறியது? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இது எப்ப நிறைவேறிருக்கலாம் அப்படின்னா, ஆதாம் விழுந்து போகிறார், தவறு செய்கிறார். ஆதாம் தவறு செய்ததுக்கு பிறகு அந்த இடத்துல கடவுள் தம்முடைய குமாரரை அனுப்பி அதை சரி செஞ்சிருக்கிறோம். கடவுளால் நினைச்சா நிச்சயமா என்ன செய்ய முடியும்? இதை சரி செஞ்சிருக்க முடியும். ஆனா அந்த காலத்துல அவர் செய்யல. அந்த காலத்துல ஆதாம் தவறு செஞ்சு அங்க அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் பொழுது கூடவே கடவுள் தம்முடைய திட்டத்தை தெரிவிக்கும் விதமாக முதல் தீர்க்க தரிசனம் அந்த வேதத்திலே கொடுக்கப்படுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்ப அங்க ஒரு வித்து வரும் என்று அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே முதல் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது. சரி, அங்கேயும் நிறைவேறல. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது அவர் என்ன சொன்னாரு? உன்னிமித்தம் பூமியில சகல ஜாதிகள் நிலவரம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. ஆதியாகமம் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அங்க இருக்கும். அப்ப ஆபிரகாமை தெரிந்து கொண்ட போது அந்த இடத்துல இருந்து கூட கடவுள் இந்த காலத்தை நிறைவேற்றி இருக்கலாம். அப்பையும் நிறைவேற்றல. அடுத்து மோசே வர. மோசேயின் காலத்துல யோசிச்சு பார்ப்போம். மோசேயின் காலத்துல அவர் 10 கட்டளையை வாங்கிட்டு கீழே வரும் பொழுது ஜனங்கள் பாவம் செய்ததை பாக்குறாரு. அப்ப கடவுள் மோசே கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொன்னாரு? நீ நவுங்க, இவங்களை என்ன செஞ்சாரு? நான் அழிச்சிடுறேன், அழிச்சிட்டு உன்னிடத்திலிருந்து சந்ததியை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்படி செஞ்சிருக்கலாம், ஆனா செய்யல. அந்த இடத்துல மோசே என்ன செய்யறாருன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். என் பேரை என்ன செஞ்சிருங்க, புஸ்தக சூழலிருந்து திருப்பி போட்டுருங்க. நீங்க தானே இவங்களெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தீங்க, அந்த அர்த்தம் இல்லாம போயிருங்க, அவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறார். சரி, மோசேயுடைய காலத்துல நிறைவேறலன்னு பார்த்தா மோசேயே இன்னொரு வசனம் சொல்றாரு. என்னன்னா உபாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம், உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே ஒரு சகோதரனிலிருந்து எழும்ப பண்ணுவார். பாருங்க, மோசே என்ன சொல்றாரு? உன் கடவுளாகிய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார்னு அங்க சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காலத்திலேயும் நிறைவேறல. காலங்கள் ஓடுது.
ராஜாக்கள் வராங்க, தீர்க்கதரிசிகள் வராங்க. இப்படி அநேகருடைய காலங்கள் கடந்து போகிறது. ஆனா அங்க எங்கேயுமே காலம் நிறைவேறினதாக சொல்லப்படவில்லை. காரணம் என்னன்னா, வருகிற எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றிய தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே நாம் அநேக வசனங்களை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல எல்லாம் வாசிக்கிறோம். இப்ப சகோதரர் கடைசியாக சொன்னது போல, இந்த நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள்களின் மேல் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, சமாதான பிரபு, அதிசயமானவர். இப்படி அநேக காரியங்கள் சொல்லப்படுது. ஆனா அங்க எங்கேயுமே அந்த காலம் நிறைவேறும். அப்ப காலம் எங்க நிறைவேறும் என்று யாருதான் சொன்னா அப்படின்னா, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது மல்கியா வரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்துமே தீர்க்க தரிசனங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் இடையில எந்த ஒரு சத்தமுமே இல்லை. அது மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்குது. உடனே யார் வரா அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் வரார். அவருக்கு பின்னாகவே யார் வராருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரார். அவருடைய பிறப்பு அங்கதான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த காலம் எப்படி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எழுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்படுது. இந்த காலங்களை கணக்கெடுத்தோம்னா அது ஒரு தனி சப்ஜெக்டா போகும். அதுக்கு தனி கன்வென்ஷனே கூட நடக்கலாம். அப்ப அதுக்குள்ள நம்ம போகிறதுக்கான நேரம் எப்போதும் இல்லை. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 வாரங்களும் 62 வாரங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது நான் மீண்டும் வாசிக்கிறேன். பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இப்ப இதனுடைய கால்குலேஷனை போட்டீங்க அப்படின்னா, இதனுடைய வாரத்தினுடைய முடிவு கடைசியா எங்க இருக்குன்னா, கிறிஸ்துவனுடைய பிறப்பில் போய் முடிவு வந்தவர்கள். அப்ப இது எதற்காக என்று சொல்லும் பொழுது, அங்கே வாசிக்கும் பொழுது நாம இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை வாசிக்கும் பொழுது நாம் அநேக சந்ததிகள் கடந்து வருகிறதாக பார்க்கிறோம். ஆனா கடவுள் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். இந்த காலம் நிறைவேறும் பொழுதுதான் வரணும் அப்படின்னு. ஏன் அந்த காலம் நிறைவேறும் பொழுது வரணும் அப்படின்னு பார்த்தா, அங்க நாம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷத்துக்கு முன்பாக சொன்ன ஒரு விஷயம் பல 100 ஆண்டுகளுக்கு பின்பாக தான் அங்க நிறைவேறுகிறதாக பார்க்கிறோம். அப்ப அங்க மல்கியாவின் புத்தகத்துக்கு அப்புறம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் வரைக்கும் இடைப்பட்ட காலம் ரொம்ப அமைதலா இருக்கு. ஏன் அமைதலா இருக்குன்னு சொல்றோம்? அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு கொடுக்கப்படல. ஏன்னா அங்க எதுவுமே நடக்கல. அதாவது கடவுள் யார்கிட்டையும் டைரக்டா பேசல, எந்த தேவதூதர்களை வச்சு பேசல, தீர்க்கதரிசிகளை வச்சு பேசல, ராஜாக்களை வச்சு பேசல, எதுவுமே பேசல. அதனாலதான் வரலாற்றுல அந்த காலங்களை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஏன்னா சிதேக்கியா ராஜாவுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்குது. சிதேக்கியா ராஜாவுக்கு பிறகு ராஜாக்களே இல்லாம போயிடுறாங்க. அங்கே ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதை கவிப்பேன் உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். பாருங்க, உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அப்ப சிதேக்கியா ராஜாவுக்கு பிறகு அவருடைய காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பாபிலோனுக்கு ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறாங்க. 70 வருஷம் சிறைப்பட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு ராஜா இல்ல, ஆளுகை செய்யல. ஆனா ராஜாக்களுடைய அந்த வம்சத்துல வந்தவங்க பின்தொடர்ந்து வருகிறார்கள். அங்க அந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தான் ஆலயம் மீண்டும் கட்டப்படுகிறது. செருபாபேல் மூலமாக கட்டப்படுகிறது. அந்த செருபாபேல் யார் என்று பார்க்கும்போது அவரும் தாவீதின் சந்ததியில் வருகிறவராக தான் இருக்கிறார். தாவீதினுடைய மகன் சாலமோன் முதல் ஆலயத்தை கட்டுறாரு. இரண்டாவது ஆலயமும் தாவீதின் சந்ததியில் இருக்கிறவராக தான் கட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் கட்டுறாரு. அதுக்கப்புறம் காலகட்டங்கள்ல எந்த ஒரு தொடர்பும் கடவுளோட இல்ல. அப்ப ஜனங்கள் கடவுளுடைய வார்த்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது அவர்கள் தீர்க்க தரிசனங்களை, ஆகமங்களை எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வாசிக்கும் பொழுது எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேசியா வருவார். யாருக்காக வருவார்? நமக்காக வருவார். எங்கிருந்து வருவார்? நம்முடைய யூத கோத்திரத்திலிருந்து வருவார்.
நம்முடைய தேசத்திலிருந்து வருவார், நமக்காக வருவார், எந்த ஊரில் இருந்து வருவார் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த நாட்களிலே அந்த வருகையை எதிர்நோக்கி எல்லாருடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படா வருவோமே அந்த நாள். ஏன்னு கேட்டா, இங்க இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தானியேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. என்னன்னா, அது ஒரு பெரிய சிலையை காண்கிறார் இல்லையா, அவங்க ராஜ்யங்கள் எப்படி போகும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலம் நிறைவேறுகிறது. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் மேதிய பெர்சிய ராஜாக்கள் வந்து அவங்களை ஆட்சி செய்கிறார்கள். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப சுதந்திரமா அவங்களை விட்டுறாங்க. நீங்க போங்க, போய் உங்களுடைய தேசத்துல இருங்க, உங்களுக்கு பிரியமானதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் தான் அங்கே ஆலயமும் கட்டப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு கிரேக்க சாம்ராஜ்யத்துல, மகா அலெக்சாண்டர். தன் கண்களுக்கு எட்டின தேசம் வரைக்கும் எல்லாத்தையும் 30 வயசுல பிடிச்சிருவாரு. அப்ப அந்த கிரேக்கர்களிடம் இருந்து ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, தான் எந்த தேசத்தை போய் பிடிக்கிறோமோ அந்த தேசத்துக்குள்ள கிரேக்கர்களுடைய பாஷை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் அவர்களுக்குள்ளாக திணித்து அவர்கள் தங்களை போலவே அவர்களை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் அடுத்து ஒரு தேசம் வருகிறது. அந்த தேசம் கிரேக்க தேசத்தை சாம்ராஜ்யம் வருகிறது. அந்த சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை விட ரொம்ப மோசமான ஒரு சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். ரோமர்களுடைய பழக்கம் என்னன்னா, அவங்க எந்த தேசத்தை எல்லாம் பிடிக்கிறாங்களோ அங்க ரோடெல்லாம் போட்டு கட்டிடங்கள்லாம் பெருசா கட்டி கட்டிடக்கலை ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாங்க. அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இஸ்ரேலர்களுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுடைய கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குன்னா எங்க கிட்ட தான் இருக்கும். எங்களை மீறி யாரும் உங்களை வந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது, நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ரோமருடைய ஆட்சியை பார்க்கும் பொழுது மக்கள் ரொம்ப சுதந்திரமா இருந்த மாதிரியான ஒரு இது தெரியும். ஆனா அவங்க அப்படி இல்லை, மிகுந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இதுக்குள்ள மொத்தமா அடிமைத்தனத்துல பார்வோன்ட்ட இருந்த மாதிரி இவர்களும் நீங்க எப்படிதான் இருந்தாங்கன்னா அடிமைகளாகத்தான் இருந்தாங்க. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு அடிமை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவருடைய ஊழியம் தொடர்ந்து போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல சொல்லுது, கலிலேயா கடலருகே வரும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அங்க எனக்கு முன்பாக பேசின சகோதரர் கூட சொன்னார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் யாரா இருக்கிறாருன்னு படிச்சோம் அப்படின்னா, சமாதான பிரபு. அப்ப அவர் வரப்பதான் சமாதானம் நடக்குது. அதுக்கு முன்பாக அந்த இடத்துல என்ன இல்லை என்று பார்த்தால் சமாதானம் இல்லை. அப்ப சமாதானம் கிடைப்பதற்காக, மீட்பு கிடைப்பதற்காக அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புல நமக்கு கிடைத்த வாய்ப்பு ரொம்ப பெருசு. அதுக்காக நடந்த விஷயங்கள், அதுக்காக கடவுள் ஆயத்தம் பண்ணின செயல்கள் எல்லாம் எண்ணிக்கை கடங்காதவை. அதெல்லாமே நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கணும். இன்னொரு ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்த்து நான் முடித்து விடாது. இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. மீகாவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெத்லகேமுக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா எப்பிராத்தா. நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இங்க ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம், இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்ப யார் அது என்றது நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான், ரொம்ப புதுசெல்லாம் இல்லை. யார் வருவானா? இயேசு கிறிஸ்து வருவார். இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இஸ்ரேல் தேசத்துல அத்தனை பகுதிகள் இருக்கிறப்ப, அத்தனை ஊர் இருக்கிறப்ப, கிராமம் இருக்கிறப்ப, நகரம் இருக்கிறப்ப, ஏன் பர்டிகுலரா பெத்லகேம்ல இருந்து ஒரு வரம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு ஈஸியா நாம ஒரு பதில் நிச்சயமாக சொல்லிடலாம். ஏன்னா அவர் யாருடைய கோத்திரத்துல வரணும்? தாவீதுடைய கோத்திரத்துல வரணும். தாவீதுடைய ஊர் எதுன்னு பார்க்கும்போது பெத்லகேம். அப்ப பெத்லகேம்ல இருந்து அவர் வர வேண்டும் என்கிறது ஒரு காரியம், சரியான விஷயம் தான், இல்லைன்னு சொல்றது நிச்சயமா. இன்னொரு ஒரு காரியம் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசம் முழுவதிலுமே சிறந்த உசிதமான அந்த கோதுமை மணிகள் விளையக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பெத்லகேம் தான். ஏன்னா பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா அப்பத்தின் வீடு. பெத்லகேம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பேஜ் ஹவுஸ், லெகேம் பிரெட், அப்பத்தின் வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பெத்லகேம்ல தான் ஒட்டுமொத்த தேசத்துக்குமான மிக சிறந்த கோதுமை மணிகள் விளையக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நமக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாருடைய வீட்லயும் அடிப்படையா உணவுக்காக வைத்திருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரிசி.
இல்லைங்களா? எல்லா வீட்லயும் அரிசி இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா கோதுமை அப்பம். அந்த அப்பத்துல கோதுமையில சுட்டு அந்த அப்பத்தை தான் அவங்க அடிப்படை உணவாக வைத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னா பெத்லகேமுக்கு யாராவது போயிட்டு வந்தா என்ன கேட்பாங்கன்னா அங்கேயிருந்து கோதுமை வாங்கிட்டு வந்தியான்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு கோதுமை மணிகளை தரக்கூடிய இடமாக எது இருந்தது என்று பார்க்கும்போது பெத்லகேம் இருந்ததாக நம்ம பார்க்கணும். ஏன் இதை சொல்லணும்? இதுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம யோசிச்சு பார்ப்போம். பஸ்கா என்று ஒரு விஷயம் கொண்டாடப்படுகிறது. எதுக்காக கொண்டாடப்படுச்சு? அங்கே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுது கடைசியா தலைச்சன் சடங்காரம் நடக்குது. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள் மட்டும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இதை நினைவு கூறுவதற்காக ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த நினைவு கூறுதல் என்ற பஸ்காவை கொண்டாடணும். அதை எப்படி கொண்டாடணும் என்று வரைமுறை கொடுக்கப்படுகிறது. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டியை குறிப்பிட்ட நேரத்தில் அடிக்கணும். அடிச்சு அந்த ஆட்டுக்குட்டியை நெருப்புனால சுடணும். சுட்டு சுட்டு சாப்பிடணும். எதோட சாப்பிடணும்? அப்பத்தோட சாப்பிடணும். நம்ம பஸ்காவின் நாட்கள்ல அதிகமா நம்ம நினைவு கூற ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஆட்டுக்குட்டி இல்லைங்களா? அதே இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை செஞ்சு காமிச்சிட்டு போனார். அதே பஸ்கா கிறிஸ்துவின் பஸ் நினைவு கூறுதல்ல. அப்ப நாம அங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டிய சாப்பிடுறது இல்லை. ஏன்னா அது ஒரு வாட்டி அடிக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா அவர் நமக்கு ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு போனாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த அப்பத்தை வாங்கி பூசியுங்கள் மேல் வீட்டு அறையில. என்ன சொன்னாரு? இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. திராட்சை ரசத்தை வாங்கி பூசியுங்கள், இது நான் உங்களுக்காக சிந்துகிற ரத்தமா இருக்கிறது. அப்ப அந்த அப்பம் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அப்ப இங்க நமக்காக பிற்கப்படுகிற அந்த சரீரம், வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவ அப்பம் விசேஷமான ஒரு இடத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக தேசத்திலே மிக சிறந்த கோதுமை மணிகளை விளைவிக்கிற அந்த கோதுமை மணிகளால் அப்பம் சுட்டு அது எப்படி ரொம்ப பிரசித்தமாக பார்க்கப்படுகிறதோ அப்படியாகவே நமக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வருகிற ஜீவ அப்பமாக இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேமிலிருந்து வர வேண்டும் என்பதாக தான் அந்த தீர்க்க தரிசனமும் கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நாம பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருடைய பிறப்பு தான் இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? நமக்காக பிறந்தார். அவருடைய பிறப்பினால தான் பாவத்தின் மேல் பிடிக்கப்பட்டதாக நாம பார்க்கிறோம். மேலும் காணக்கூடாத சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுளை நாம் காண்பதற்கு, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதற்கு நமக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். அவர் எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி நாமும் பிறக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்குது. முதல்ல அவர் ஜெனிப்பிக்கப்பட்டது போல நாமளும் மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நமக்காக இங்கே பிறந்திருக்கிறார். அப்ப நாம் அப்படிப்பட்ட இடத்துக்கு வரும் பொழுது அங்க என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு, அதன் பிறகு நடந்த காரியங்கள், அவருடைய நமக்காக மரித்த எல்லா விஷயங்களுக்கும் முன்பாக யோசிச்சு பார்ப்போம். அவர் மனிதனாக பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தார்? ரொம்ப சாதாரண மனுஷர், சாதாரண ஆளா இருந்தாரா தேவதூதர்கள் அப்படின்னா இல்ல. நீதிமொழியில வாசிக்கிறோம் இல்லையா, அந்த பூர்வ நாட்கள்ல அவர் எல்லாத்தையும் படைக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மடியில செல்ல பிள்ளையா இருந்தாருன்னு சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு விசேஷமான ஒரு நிலைமையை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மண்ணிலே மனிதனாக பிறந்திருக்கிறார். அந்த கடவுள் கூடிய எல்லா தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நிறைவேற்றும் விதமாக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை இருந்தது. அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ளாக பிறப்பதுதான் ஞானஸ்தானமாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம்னா எப்படிப்பட்ட தியாகங்களை நாம் செய்திருக்கிறோம். நமக்கு லாபமாய் தோன்றுகிற எத்தனை விஷயங்களை நஷ்டம் என்று விட்டு நாம தூக்கி எறிஞ்சிருக்கிறோம். சிந்தித்து பாருங்க. அதுதான் உண்மையாவே கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் இது எப்ப முடியும் என்று பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல என்ன செய்யணும் அப்படின்னா, கலங்கமில்லா ஞானப்பாலின் மேல் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா வாஞ்சை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப நாம சத்திய வசனங்கள் நமக்குள்ளாக செல்லும் பொழுதுதான் நாம கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நாம் அவருக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக தான். கிரயத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிற
என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஏன்னா இன்னொரு தீர்க்க தரிசனத்தை கூட நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன், முடிச்சிருக்கேன். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஏற்கனவே சகோதரர் சொன்ன அந்த வசனம் தான். என்னாகும் 24:17 அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அந்த நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதித்ததுனால என்ன நிகழ்வு நடந்தது என்று பார்க்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பாருங்க, அந்த யாக்கோபின் சந்ததியில வர அந்த ஒளி என்ன என்று பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளி வந்ததுனால கிடைத்த பலன் என்ன என்று பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்முடைய இருதயங்களிலே இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கும்படியாக அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நாம் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்துக் கொண்டவர்களாக வாழும்போதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய பலன் நம்மிடத்திலே நிறைவேறும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்காகவே தான் அவர் நமக்காக வந்து பிறந்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக பிதாவிடம் இப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக தம்முடைய வலது பாரசத்தில் நமக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தை நாம் அடைவதற்கு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாக நாம் நம்மை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறத்தக்கதாக கடவுளுடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடித்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கடவுள் தம்முடைய குமாரன் மூலம் நமக்கு கிருபை செய்வார்கள். ஆமென்.